சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்ச் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும் மற்றும் பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் மாலை 6:04 மணி வரையிலும் த்விதியை, அதற்கு பின்பு திருத்தியை. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 9 மணி வரையிலும் உத்திரம், அதற்கு பின்பு ஹஸ்தம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 9 மணி வரையிலும் அவிட்டம், அதற்கு பின்பு சதயம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திர பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலையில் மேஷ ராசி அன்பர்களுக்கு வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும். பல மாதங்களாகவே உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சனி பகவானினுடைய சஞ்சாரமானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வுகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் லாபத்தில் இருப்பது வியாபாரிகள் மற்றும் தொழிலதிபர்களுக்கு மிகுந்த லாபகரமான நாளாக அமைகிறது. இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது. பிள்ளைகளினுடைய திருமண விஷயங்கள் மற்றும் குழந்தை பேறு இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் இதுவரையில் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு மனக்குறை தீரும். இன்றைய நாள் ரிஷபராசி நேயர்களுக்கு குருவாரமான இன்று நவகிரகத்தில் குரு பகவானை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவு இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று உண்டு. விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவது ஒரு ஆறுதலை தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நண்பர்கள் மூலமாக புது நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவி உறவு, பிள்ளைகளினுடைய உறவு மற்றும் பெற்றோர்களின் உறவு, இதில் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவது இன்று உங்களுக்கு அலாதி சந்தோஷத்தை கொடுக்கும். பல ஆண்டுகளுக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது. இன்று வியாழக்கிழமையான இன்று ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. ராசிநாதன் சந்திரன் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரமானது உங்களுக்கு பலவிதமான மனக்குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் உங்களினுடைய மனக்குறைகளுக்கு உற்றார் உறவினர்களினுடைய உதவிகளையும் பெறலாம். தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் புதிதாக தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். சந்திரன் 2ஆம் இடத்திலையும் ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்திலையும் ராகுவுடன் இருப்பது இதுநாள் வரையில் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். குடும்பத்தில் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குறைகளுக்கு இன்று நண்பர்களின் உதவி உண்டு. வழக்கு விசாரணை போன்றவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் பதில்களும் இந்த நாளில் நீங்கள் பெறலாம். கன்னிராசி நேயர்களுக்கு ராசியில் இன்று சந்திரன் உள்ளார். ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். இன்றைய நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு பலவிதமான முன்னேற்றமான நாளாக அமைகிறது. உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பது திருமண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். புதிதாக நட்புகள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து போகும். வேலை இடத்தில் சக ஊழியர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனுகூலமாக இருப்பார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று குழப்பத்தை கொடுக்கலாம். இவர்களுக்கு இன்றைய நாளில் கொடுக்கல் வாங்கலில் சில குழப்பங்கள் வந்து போகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். வழக்கு விசாரணை போன்றவற்றில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு சில விரய செலவுகள் காத்திருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று மனக்குறையை தீர்ப்பார். புதிய நட்புகள் மூலமாக வந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் கடன் தொல்லைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை.
குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். இன்றைய நாள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து போகும். மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளை இன்று உங்களினுடைய பெரியவர்களிடம் மற்றும் குடும்பத்தில் இருக்கிறவர்களிடம் பேசி தீர்க்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அலைச்சலை கொடுப்பார். புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் புதிய மனிதர்களை சந்திப்பது இன்று மாலை நேரத்தில் வெற்றியை தரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இன்று அனுகூலமாக அமைவார். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று அனுகூலமாகவே அமைகிறார். இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய வீடு வாங்குவது விற்பது இது போன்ற விவகாரங்களில் ஒரு நல்ல மன திருப்தி கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய பெற்றோர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து போகலாம். இருந்தாலும் மாலை நேரத்தில் பேசி தீர்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பிரச்சனைகள் தீரும். மேலும் இன்றைய நாள் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று தர்ம காரியங்களில் ஈடுபடுவதும் மற்றும் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் அரிசி தானம் செய்வதும் மிகச்சிறந்த பரிகாரமாக அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று பிரத்யேகமாக ஒரு நல்ல மனநிலை ஏற்படும். சுக்கிரன் ராசியில் இருப்பதும் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகளை தீர்ப்பார்கள். பல மாதங்களாகவே இருந்த ஒரு சில விஷயங்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்ப்பு உண்டு. இன்று மீனராசி நேயர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.